எட்ஜியில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா சரியான ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது தான் முதல் படி. வெறுமனே உங்களுக்கு பிடிச்சதை விற்காமல் மக்கள் தேடுறத அதிகமாக வாங்க விருப்பப்படுறத தான் ப்ராடக்டை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் உங்கள் கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, சேல்ஸும் அதிகமாகும். இங்கே தான் ஆலுரா மாதிரி டூல்ஸு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆலுராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நம்ம யோசிங்க. உங்களுக்கு ஆர்வமுள்ள ப்ராடக்ட்டு, எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கும், எதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ப்ராடக்டை நல்லா செஞ்சு ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் விற்க போகிற ப்ராடக்ட்டு ஏன் மற்ற ப்ராடக்டை விட ஸ்பெஷல். இதில் நான் என் கையால் செஞ்சது, இதில் தனிப்பயனாக இருக்குது. ஸோ இது ஒரு புதுமையான டிசைன், இந்த மாதிரி என்ன தனித்துவம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் விற்க போகிற ப்ராடக்ட் ஏன் மற்ற ப்ராடக்டை விட ஸ்பெஷல். இதில் என் கையால் செஞ்சது, அதாவது ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டு. அப்புறம் என்ன கஸ்டமைசேஷன் இருக்குது, இதில் என்ன யூனிக் டிசைன் இருக்குது, இந்த மாதிரியான தனித்துவம் இருக்குதுன்னு பாருங்கள். என்ன தனித்துவம் இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் ப்ராடக்ட்டில். ஸோ எட்ஜி தனித்துவமான ப்ராடக்ட் தான் இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ஸோ அடுத்தது நம்ம மார்க்கெட்டிங் டிமாண்டு. மக்கள் இந்த ப்ராடக்டை தேடுறாங்களா, இதுக்கு மார்க்கெட்டில் தேவை இருக்கா. உதாரணத்துக்கு பர்சனலைஸ்டு கிஃப்ட், ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, டிஜிட்டல் டவுன்லோட்ஸ், ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸு, பெட் அக்சசரிஸு, வெட்டிங் ஸ்டேஷ்னரிஸு, இதெல்லாம் எட்ஜில் இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஸோ அடுத்ததாக லாபகரமாக இருக்குமா, அதாவது ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ப்ராடக்ட் செய்ய எவ்வளோ செலவாகும், ஸோ ஷிப்பிங் அனுப்புறதுக்கு எவ்வளோ செலவாகும், ஸோ இதில் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா, கணக்கு போட்டு பாருங்கள். ஓகேவா. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி பாருங்கள் ப்ராடக்டை நீங்கள் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எட்ஜில். ஸோ குறைவான லாபம் உள்ள ப்ராடக்டை கண்டிப்பாக விற்காதீங்க. ஸோ அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் இருக்காது. ஸோ அதனால் ஹை ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்டாக நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் வித் லோ காம்படிஷனில். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி தான் கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆலுரா சாஃப்ட்வேரை எப்படி பயன்படுத்துறது, ஸோ அப்படி தான் ஒருத்தர் கேட்டிருந்தார் என்கிட்ட, செலெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆலுரா டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்குதுன்னு சொன்னீங்க, சூப்பர். ஸோ ஆலுரா ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன். நீங்கள் எட்ஜில் ப்ராடக்ட் சர்ச் பண்ணும்போதும் இந்த எக்ஸ்டென்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்டோட எஸ்டிமேட் சேல்ஸு, ஃபேவரட்ஸு, லிஸ்டிங் டேக்ஸு, காம்படிஷன் லெவலு, எல்லா டேட்டாக்களும் இம்பார்ட்டன்ட் டேட்டாலாம் உங்களுக்கு காட்டும், ஷோ பண்ணுவது. ஸோ அதில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதிக சேல்ஸ் உள்ள ப்ராடக்டை, அதாவது எந்த ப்ராடக்ட் நல்லா விற்குன்னு அதோட மூலமாக கண்டுபிடிங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. அதாவது நீங்கள் சர்ச் பண்ணும்போது, ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணும்போது அந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டேட்டா காட்டும். அதாவது அதிக சேல்ஸ் உள்ள ப்ராடக்ட்டை அதில் நீங்கள் பாருங்கள், எந்த ப்ராடக்ட் நல்லா விற்குதுன்னு அதோட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். போட்டு குறைவான ப்ராடக்ட்ஸு, அதாவது லெஸ் காம்படிஷன் ப்ராடக்ட்ஸு, அதாவது அதே சமயம் இப்போ நீங்கள் ஹை சேல்ஸும் இருக்கணும், லெஸ் காம்படிஷன் குறைவாகவும், அதாவது காம்படிட்டிவ் குறைவாகவும் உள்ள ப்ராடக்டை கண்டுபிடிங்க. அதிக டிமாண்டும் இருக்கணும், குறைவான போட்டி இருக்கணும். இதுதான் நம்ம டார்கெட்டு, மனசில் வச்சுங்க. அதிக டிமாண்டுன்னா என்ன, அதிக சேல்ஸு தான். ஸோ அதிக சேல்ஸு, லெஸ் காம்படிஷன், இதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது கீவேர்டு. இப்போ நம்ம அதிக டிமாண்டு, அதே லெஸ் காம்படிட்டிவ் ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணோம், டார்கெட் பண்ணுறோம். அந்த டார்கெட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு கீவேர்ட்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கும்போது, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிங்க, நேமை செலக்ட் பண்ணிங்க, அதனுடைய கீவேர்ட்ஸ் எடுத்துக்கங்க. அந்த கீவேர்ட்ஸ் ஆலுராவில் கீவேர்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், ஸோ சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆலுராவில் போய்ட்டு நீங்கள் அந்த கீவேர்டு எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கீவேர்டை நல்லா ஆலுரா டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள்.
ஸோ அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அலோரா உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் நிறையா சஜஷன் இருக்கும். ஸோ அந்த கீவேர்ட்ஸை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணுங்கள். இது மூணையும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஸோ இப்படி தான் வந்து அலோராவில் வந்து ப்ராடக்டை செலெக்ஷன் பண்ணணும், கீவேர்ட்ஸையும் எடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டேட்டாவை வச்சு இந்த ப்ராடக்டை உங்களுக்கு லாபம் தருமா, எதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குன்னு ஈஸியாக நீங்கள் முடிவு எடுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷனுங்கிறது உங்கள் ஆர்வத்தையும் மார்க்கெட் தேவையையும் லாபத்தையும் இணைக்கிறது தான். ஸோ அலோரா மாதிரி டூல்ஸ் உங்கள் டேட்டாவை கொடுத்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 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 டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஹெச்இயில் ஷாப் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்டில் கேளுங்க. அதே மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சகுஃபுனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடிக்கடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி. தேங்க்யூ.